ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.5 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கோம்? பின்வரும் புள்ளிகளை முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் காண்க. ஒரு முக்கோணம் இருக்கு, முக்கோணத்தின் 3 முனைகள் கொடுத்துட்றாங்க. அதை ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். முக்கோணம் ஏபிசி, அந்த 3 முனைகளை ஏயாவும் பியாவும் சியாவும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏங்கிறது 2, -4, பிங்கிற பாயிண்ட் -3, -7, சிங்கிறது 7, 2 கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க? நடுக்கோட்டு மையம் ஜி என்ன? அப்ப நடுக்கோட்டு மையத்துக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு, சூத்திரம். x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. ஓகே, இதெல்லாம் ஏங்கிறத x1 y1 ஆகும், பிங்கிறத x2 y2 ஆகும், சிங்கிற பாயிண்ட்டை x3 y3 ஆகவும் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஜி நடுக்கோட்டு மையம் ஜி x1 x2 x3 by 3, y1 y2 y3 by 3. ஓகே, ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணு. 7 2 ஆட் பண்ணி ப்ளஸ் ப்ளஸ் ஆட் பண்ணா 9, 9 minus 3 6 plus 6 -11 plus 2 -9. ஸோ கேன்சல் பண்ண, ஸோ ஜிங்கிற பாயிண்ட் நடுக்கோட்டு மையம் 2, -3. இது ஃபர்ஸ்ட் சம் பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் சம் -5 -5 1, -4 மற்றும் -4, -2. ஏ பி சி -5 -5, பி வந்து 1 -4, சி வந்து -4 -2. ஓகே, இப்போ நடுக்கோட்டு மையம் ஜி x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. இது x1 y1, இது x2 y2, இது x3 y3. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? x1 x2 x3, அதே போல் y1 y2 y3, y1 y2 y3 by 3. -9 plus 1 -8. மைனஸ் எல்லாமே மைனஸாக இருக்குது. ஸோ 3 ஆட் பண்ணி மைனஸ். ஓகேவா?